2026ல எல்லா கட்சியும் கூட்டணி யார் கூட வைக்கலாம், வெற்றி பெறுவது என்ன செயல் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கிறது இல்லை. நீங்க வெற்றி பெறுவதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சுருங்க, எந்த மாதிரி முறையை கையாள போறீங்க? இல்ல, நாங்க தொடர்ச்சியா எல்லா ஊடகங்களும் இதை கேட்டுட்டு இருக்கு. நாங்க மதுரையில 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க தனிச்சு நிற்கிறதா நம்ம அப்பயே அறிவிச்சதா. யாரோட கூட்டணி கிடையாது. அண்ணன் கூட ரொம்ப நேர்த்தியா எளிய மக்கள் முறையில சொல்லுவாரு, எங்களுக்கு சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில நாங்க தனிச்சு தான் போட்டிடுவோம்னு சொல்லிட்டு தேர்தலையும் அது போலதான். இது தேர்தல் வீகம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எந்த தேர்தல் வீகத்தில் நீங்கள் எங்களை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க நாம் தமிழர் கட்சி. அதனால் நாங்கள் 1.1% 36 லட்சம் ஆக்கி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கணுமோ, அதை விட இந்த தேர்தலில் நிறைய போலிகளை வெளியேற்றணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை மிக சிறப்பாக, அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எந்த ஒரு சாராய வாசனமும் இல்லாமல், கோட்டர் கோழி பிரியாணி எதுவுமே இல்லாமல், தூய கொள்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம். அதில் இருக்கிற நாங்கள் வாக்கு கேட்க முறை ரொம்ப ரொம்ப என் மக்களுக்கு இத்தனை காலமாக எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு அரசியல், அந்த அரசியல் பிம்பத்தை நாங்கள் என் மக்கள் கண் முன்னாடி நிற்க வைப்போம். அதுக்கு எங்கள் மக்கள் உறுதியாக வாக்கு செலுத்துவாங்க. நாங்கள் உறுதியாக வெல்வோம். 26ல் நீங்கள் பாருங்கள், உறுதியாக ஒவ்வொரு தேர்தலையும் இந்த கட்சி இத்தனை சீட்டு ஜெயிச்சிச்சு, அந்த கட்சி அத்தனை சீட்டு ஜெயிச்சிச்சுன்னு இவங்க ஊடகத்தில் போட்டு செய்தி ஆக்கி அதை போயிட்டே இருக்கும்போது உடனே ஒரு செய்தி வரும், தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிச்சு விட்டது, வாக்கு பெற்றாங்க. ஒரு பக்கம் நம்மளை ஏசுறவங்க, நம்மளை குறைவா பேசுறவங்க, நம்ம குறைச்சி எடை போட்டவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் ஒவ்வொரு தடியும் நாங்கள் ஏறுமுகமாக போயிட்டு இருக்கோம். அதனால இந்த 26 மாற்றமே கிடையாது. நாங்கள் உறுதியாக தெளிவாக கொள்கை முடிவோடு வந்துட்டு இருக்கோம். உறுதியாக வெல்வோம். போன தடவையோட இந்த தடவை போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல தெரியுது. 4 முனை போட்டி நம்ம பாக்குறோம், ஆனா ஊடகங்கள் 3 முனை போட்டி தான் சொல்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நீங்க 4 முனை போட்டி பாக்குறதும் ஊடகங்கள் 3 முனை போட்டி பாக்குறது இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ரெண்டே முனை தான். ஒன்னு திராவிடமா, இன்னொன்னு தமிழ் தேசியமா, அவ்வளவுதான். ஏங்க, உங்களுக்கு இப்போ ஒரு புலி மான் அடிக்குதுன்னா, புலி அடிச்சு சாப்பிடுமா? கிடையாதுல. அது போலதான் இது தமிழ்நாடு, இது தமிழர் மண், இது எங்க மண், தமிழக அரசு, தமிழர்கள் வாழ்கிற பகுதி. இதுக்கு நீங்க திராவிட தலைவர்கள் திராவிடன்னு முன்னெடுத்துனா அதை எப்படி ஏற்க முடியும்? அதற்கு சரியான எதிர்ப்பு என்ன? இந்த மண் சார்ந்த மக்கள் தமிழ் தேசிய மக்கள். அந்த தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிர்ப்பு இருக்கும். 70 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி என்ன புடுங்குச்சு? இப்போ உதாரணத்துக்கு என் ஊர் எடுத்துங்க. என் ஊர்ல இப்ப இருக்கிற, நல்லா கேட்டுங்க, இங்க இருக்கிற இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களுக்கு சொந்த வீடு இருக்குதுன்னு கேட்டா, எல்லாருக்கும் சொந்த வீடுன்னு கேட்டா கிடையாது. இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்களுக்கு இங்க இருக்கிற நிறுவனங்கள்ல வேலை இருக்குன்னு கேட்டா கிடையாது. இந்திக்காரனை கூப்பிட்டு இங்க இருந்து வடக்கனை இறக்குறான். வடக்கனை இருக்கிற வாழ்வாதாரத்துல நீ வாழ் நல்லா போ, வேணான்னு சொல்ல. ஆனா எல்லாத்துலயும் முன்னுரிமை, எல்லாத்துலயும் அவனுங்க இருக்கிறானுங்க. இப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம், தமிழ் இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்த ஊருக்கார எப்படி வாழ்வான்னு நீங்க நினைக்கிறீங்க? பத்தாவதுக்கு இப்போ எஸ்ஐஆர் மூலிமா ஓட்டு உரிமையும் அவங்களுக்கு நீ பீகார்ல 2002ல் ஓட்டு போட்டிருந்தா நீங்க இங்க ஓட்டை எடுத்துக்கலான்னு இந்த பாசிச பிஜேபி அது ரொம்ப ரொம்ப கவனமா திருத்தி, இதை எப்படின்னா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா நம்ம அடிக்கல, எப்படின்னா உள்ள நுழையணும்னு சொல்லிட்டு, தமிழினத்தின் எதிரி பிஜேபி, மனித குலத்துக்கே எதிரி பிஜேபி. அவன் நுணுக்கமா பல அறிஞர்களை வச்சு தேர்ந்து தெளிவா இந்த திட்டத்தை கொண்டு வரான். பத்தாவதுக்கு இப்ப இங்க இருக்கிற இந்தியாலாம் வாக்கு ஆயிட்டா, அப்ப தமிழ் என்ன பண்ணுவான்? சொந்த ஊர்லயே தூக்கி வீசப்படுற நிலைமை தானே வரும் இங்க. அப்ப சொந்த ஊர்லயே தூக்கி வீசப்பட்டா இங்க இருக்கிற அதிகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வட்டாட்சி கவுன்சிலரோ இந்த உரிமையை யாரு நிர்ணயம் பண்ணுவான்? அவன் நிர்ணயம் பண்ணுவான். அவன் நிர்ணயம் பண்ணா இங்க தமிழ் வாழுமா? தமிழ் ஆளுமா? சொல்லுங்க. இங்க இருக்கிற பாரதியார் தெருவே இருக்குமா? ஜக்மோகன் சிங்கில் மாறாதா? இங்க இருக்கிற தோட்டப்பாளையமா இருக்குமா? ஸ்ரீநகர்னு மாறாதா? அதெல்லாம் நீங்க ஏற்க முடியாதுங்க. தமிழ் பிள்ளைகள் நாங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் விடவே மாட்டோம். நாங்க பார்க்கத்தான் சாதாரணமா இருப்போம். ஆனா எங்க காலம் வேற. இந்த 26ல் அவன் வரான் இவன் வரான், போட்டி இதெல்லாம் போட்டி திராவிடத்துக்கு எங்களுக்குங்க, அவ்வளவுதாங்க. ஆல்ரெடி நாங்க அதிமுகவை நாங்க தேர்தலில் என்ன பண்ணோம்னு உங்களுக்கே தெரியும்.
திமுக எவ்வளவு கடுமையா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இதை தாண்டி திமுக கடுமையா இருக்குது ஒரு கட்சி சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 2 வார்த்தை சொல்லிட்டு வாயில வடை சுட்டு போறது கிடையாதுங்க. திமுக இது இருக்குன்னா சும்மா கிடையாது. எத்தனை குண்டாசு, எத்தனை மாவட்டத்துல கைது, எத்தனை தம்பிகள் சிறைப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு நாங்க உறுதியா நிக்கிறோம்னா எதுக்கு விட்டுட்டு போறதுக்கா? நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க உறுதியா அடிப்போம். உறுதியா அந்த திராவிடத்தை வேறு எடுத்து போறதா எங்க கொள்கை கோட்பாடு. இதை நாங்க உறுதியா இருப்போம், ஜெயிப்போம். நாம் தமிழர் மொழி இனம் அப்படின்னு பேசுறீங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அந்த மொழி பற்று இனப்பற்று வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற. அதுக்கு காரணம் அந்த திராவிடர்கள் தான். இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது. நான் பள்ளி பருவத்துல வந்து எனக்கு வந்து எத்தனை பாரதியார் கவிதைகள், எத்தனை தமிழ் அறிஞர்களுடைய கவிதைகள் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு கலைஞரை பாதத்திட்டத்துல கொண்டு வரான், ஈவேராவை கொண்டு வரான். இதுதான் வந்து இங்க நடக்கிறதுக்கு காரணமே இதுதான். அறிவார்ந்த பிள்ளைகளுக்கு நீ அறிவை மழுங்கெடுக்க சினிமா கவர்ச்சியும் ரொம்ப இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ற கேளுங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை செய்யறதுக்கு ஒரு காரணம் இந்த மது. தெருவுக்கு டாஸ்மார்க். தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதிக்கிறதுக்கு காரணமும் இந்த மது தான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் இராணுவத்திலையும் காவல்துறையிலையும் ரொம்ப ஈடுபாடு கம்மியா இருக்க காரணம், அதாவது போற தம்பிங்க போறாங்க, போற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் போறாங்க, ஆனா இளைஞர்கள் ஈடுபாடு கம்மியாகிறதுக்கு காரணம் இந்த போதை பழக்கம். இதை திட்டமிட்டு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வெட்டுறாங்க. முதல்ல தமிழக இளைஞர்களை வந்து இந்த மாதிரி வந்து சிந்தனைல இருந்து வெளியேற்றின போதையில தள்ளுறதுக்கு ஒரே காரணம் அது அடிப்படை எங்க திரும்பப்பட்டாங்களா? இப்ப எங்க ஊர் வேலூர்ல பொதுவா இளைஞர்கள் விளையாட்டுக்கு பொது திடல் கிடையாது. உங்களுக்கு திடல் சொன்னா நீங்க யோசிப்பீங்க, கிரவுண்டு கிடையாது. நீங்க இந்த ஊர் இளைஞர்கள் நான் வேலூர் கோட்டையில எங்க ஊர் கோட்டையில நான் வாரானா போய் கிரிக்கெட் விளையாடுவேன். எங்க வீட்டு பின்னாடி பூந்தோட்டம் இருந்துச்சு, சாஸ்திரி நகர் இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கைனி காடு இருந்துச்சு. நாங்க விளையாடணும். இப்ப எல்லாமே வீடு ஆயிடுச்சு. இருக்கிற வேலூர்ல இருக்கிற நேதாஜி கிரவுண்ட் அது காவல் பயிற்சியாக எடுத்துச்சு. அதே போல இப்போ கோட்டையில இருக்கிற கோட்டையில மொத்தம் 4 கிரவுண்ட் இருக்கு. அது வந்து சோறு போட்டு காவல் படையே ஒன்று எடுத்துச்சு, காவல் பயிற்சி படையே ஒன்று பர்மனண்டாவே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 2 திடல்லையும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்லாம் அங்க வந்து பாருங்க. விடுமுறை நாட்களை வந்து பாருங்க. ஒரு கிரவுண்ட்ல அதாவது இந்த கிரிக்கெட் விளையாடும் பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிச்சு போட்டு விளாம், 2 பிச்சு போடலாம், 3 பிச்சுலாம், குறைஞ்சது ஒரு 10-15 பிச்சு போட்டு விளையாடுறாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு விளையாட்டு முதன்மை. அதுதான் நம்ம காலங்காலமா வந்தோம். இந்த மாதிரி வேலூர்ல மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் எங்க விளையாடுறாங்க? விளையாட்டு பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் எங்க விளையாடுறாங்க? நீங்க எங்க பாரு எங்கன்னு கேட்டா கண்ணம்னு சொல்றாங்க. நான் பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கேன், நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல இருக்கேன். இதுதான் நான் பொது திடல் எதனா ஒன்றுச்சுன்னா அவன் ஆரோக்கியமா விளையாடுவான். அந்த ஆரோக்கியத்தில் இருக்கும்போது தான் அவன் உடம்பு கட்டு மஸ்தா வச்சுக்க பார்ப்பான். அது இருந்தா தானே அடுத்த கட்டமா போலீஸை சேருவான், மிலிட்டரியில சேருவான். நல்ல கட்டு உடம்பு வச்சுன்னு குடிக்காம உடம்ப பாதுகாத்துன்னு அந்த நோக்கத்துல இருந்த தமிழர்கள் இன்னைக்கு எப்படி மாத்தினாங்க? எல்லாம் குடிதான் காரணம். இது ஒரு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பொது கிரவுண்டு விளையாட்டு திடலை திட்டமிட்டு எடுத்தது இந்த திமுக அரசு, அதிமுக அரசு, திராவிட அரசு. அதனால எல்லா மாவட்டங்களையும் திடல் ஒண்ணுதான் இந்த குடிக்கு அடிப்படையா அவன் போட்ட பெரிய மூலதனம். நான் சொல்றது சாதாரணமா இருக்கலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஊர்ல நீங்க சின்ன வயசுல விளையாடுன கிரவுண்ட் எங்க போச்சு? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க 18-15 வயசு பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க கிரவுண்ட்ல போய் விளையாடுறதா? இல்ல வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுக்கு சின்னதா பார்க்ல விளையாடுறதா? இல்ல உங்க வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்ல விளையாடுறதா? இல்ல உங்க வீட்டு பக்கத்துல கட்டாத இருக்கிற பிளாட்ல போய் உக்காடுறதா விளையாடுறதா? இல்ல தெருக்கல்ல விளையாடுனுக்குதா? பாருங்க எங்கெங்க போகுது? அவ்வளவு நிலம் எங்க போகுது? யாருக்கிட்ட போகுது? அந்த இடத்துல உன்னுடைய பகுதியில் இருக்கிற வீடு கட்டியிருக்கானா? உன்னோட பகுதி கிடையாது. எங்கேருந்தோ வந்து வீடு கட்டுறான். அவனுக்கு எப்படி உரிமை போகுது? அது யாரு விற்கிறான்? நம்ம வாங்கும் போது நம்ம கேட்கும் போது இது கிடையாது, இது விளையாட்டுன்னு ஒதுக்கப்படுது, இது ஏரி குட்டை கம்பான்றீங்க. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க, பூர்வக்குடி மக்களை வெளியேற்றிட்டு எங்க வந்து ஒரு உரிமை தரீங்க? நான் விளையாட்டு காட்டுனீங்களா? இதெல்லாம் இது வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து சொல்லி பேசி எல்லாம் கிடையாதுங்க. அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி நீங்க முதல்ல கேள்விப்பட்ட மாதிரி 26 தேர்தலில் வலிமையா இறங்கி வேலை செய்யும். அதிகாரத்தை அம்பேத்கர் சொன்ன மாதிரி அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி நீ போராடி பெறுத அரை நொடியில நீ அதிகாரத்தை கையில வச்சு ஒரு கையெழுத்துல நீ பெற்றலான்றார். இதுதான் நாங்க அறிவார்ந்த பிள்ளைகள் அண்ணன் வழியில நின்று நாங்க போராடுறோம். நன்றி.